ஹலோ சொல்லு. நான் பார்க்க போகிற கேம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டாக்ஸ், அது உறங்கும் நாய்கள். ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்பளுக்குறான் அவன். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையில் சைனாவை பேஸ் பண்ண ஒரு ஜிடிஏ கேமாக தான் கேம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. கேம் பக்காவாக இருந்திருக்கும். அந்த டைம் வந்து ராக்ஸ்டார் கேமோட இந்த கேமில் பல டீட்டெயில்ஸ் இருந்திருக்கும். பட் இது ஒரு அண்டர்ரேட்டட் கேமாக போனது தான் சோகமான விஷயம். உண்மையிலே கேம் நல்லாயிருக்கும், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்து அம்மா டேப்பில் விட முடியும். ஸ்லோயன் கேம்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட கேம்கள் இதுவும் ஒரு கேம் தான். ஸோ உங்களோட ஆவரேஜ் பிசி இருந்தால் கூட பறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இது சைனாவை பேஸ் பண்ண கேங்ஸை பேஸ் பண்ண கேம். சைனா கேங்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி அதை பார்க்கலாம். ஓகே காலேஜ் போகிற பேசாம வீடியோ போயிடலாம். நான் கலசாமி இட்ஸ் கேட்கட்டேன். கதையோட தொடக்கத்துல வீஷாங் ஹாங்காங்கோட துறைமுகத்துல பொருளை மாத்துறதுக்காக வந்திருந்தாரு. அவர் பொருளை கை மாத்திட்டு இருக்க அந்த நேரத்துல ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனைல போலீஸ் அந்த இடத்துல சுத்தி வளைக்கிறாங்க. போலீஸ் வரதை பார்த்து அவரும் கூட்டாளியும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸ் இவங்களை விடுற மாதிரி தெரியல. அங்கிருந்த தடைகளை தாண்டி எப்படியாவது போலீஸ் கிட்ட தப்பிச்சா மட்டும் போதுன்னு வீஷாங் தப்பிச்சு போயிட்டு இருக்க அந்த நேரத்துல போலீஸ் அவரை சுத்தி வளைச்சிடுறாங்க. கைது செய்யப்பட்ட வீஷன் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தாரு. அந்த இடத்துக்குள்ள அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ அவரோட பாலியல் நண்பனான ஜாக்கிமாவை சந்திக்கிறாரு. ஜாக்கிமா சங்காங்கி கேங்ல ஒருத்தன். இங்கிருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போறேன்ட்டு ஜாக்கிமா கேட்கும் பொழுது வீச்சர் நேரத்துல எந்த ஒரு பதிலுமே இல்ல. வேணா நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்ல எந்த பதிலுமே இல்ல. சரியான நேரம் தான் வீச்சாங் போலீஸ்காரங்களால விசாரிக்கப்படுறாரு. திடீர்னு அவங்க அங்கிருந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டு வீஷான் கிட்ட தனிப்பட்ட முறையில விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல அவருக்கு முன்னாடி இருந்தது தாமஸ் பென்ட்ரவ் அண்ட் ரேமண்ட். சிறைச்சாலையில இருந்து வீஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜாக்கிமாவை போய் பார்க்க போயிருந்தாரு. ஜாக்கிமாவும் நான் வேலை செய்யற இடத்துலயே உனக்கும் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு வின்சென்ட் அப்படின்ற ஒரு கேங் லீடர் கிட்ட கூட்டிட்டு போறான். சன்யோனின்ற மிகப்பெரிய கேங்ஸ் கும்பலுக்குள்ள ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு. அதுல ஒரு பிரிவு தான் வாட்டர் ஸ்ட்ரீட். அந்த வாட்டர் ஸ்ட்ரீட்டோட ரெட் போல் தான் இந்த வின்ஸ்டன். வின்ஸ்டன் அந்த நேரத்துல அவன அம்மாவோட ஹோட்டல்ல இருந்தான். அங்க இவங்க அவனை பார்க்க போயிருக்க. வீஷன் அம்மாவை பார்த்த உடனே வின்ஸ்டனுக்கு நம்பிக்கையும் வரல, அவனை பிடிக்கவும் இல்ல. ஜாக்கிமாவுக்கு தெரிஞ்சவன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே வின்ஸ்டன் வீய தன்னோட கேங்குள்ள சேர்த்துக்கிறான். வீஷன் அந்த கேங்ல வந்து சேர்ந்த நேரத்துல வின்ஸ்டனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. வின்ஸ்டனோட எதிரி கேங் தான் டாக் ஐஸ். இவங்க நைட் மார்க்கெட்டை ஈக்குவலா பிரிச்சுக்கலாம், வர மாமூல சரிசமா பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசியிருக்க. வின்ஸ்டனுக்கு இது மிகப்பெரிய கோவத்தை உண்டாக்குச்சு. ஏன்னா அவனுக்கு அதிகமா வர மாமூலே அதுல இருந்துதான். இதனால நம்ம வெயிட்ட காட்டணுன்றதுக்காகவே நைட் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மாமூல் வசிச்சுட்டு வாங்க, எவெல்லாம் தரமாட்டான்னு சொல்றானோ அவன் கடை அடிச்சு நொறுக்குங்க அப்படின்னு வின்ஸ்டன் முதல் முறையா வீஷனுக்கு கட்டளையிடுறான். தன்னை நம்பி வின்ஸ்டன் கொடுத்த முதல் வேலை இது அப்படின்றதுனால வீஷன் நைட் மார்க்கெட்டுக்கு போயிருந்தாரு. அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர்கிட்ட மாமூல் வசூல் பண்றாரு. அங்க பிரச்சனை பண்ண டாக் ஐஸ் கேங் ஆளுங்களை அடிச்சு நொறுக்குறாரு. இதனால வீஷனுக்கும் டாக் ஐஸ் ஆளுங்களுக்கும் ஏகப்பட்ட சண்டை வந்தாலும் வின்ஸ்டன் கிட்ட நம்பிக்கை சம்பாதிக்கிறதுக்காக அவனுக்காக அவர் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படியே ஒரு நாள் வின்ஸ்டன் வீஷனை கூப்பிட்டு இருந்தான். நமக்கு கீழே இருக்கிற மிங் கேங்க சேர்ந்தவங்க நமக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி தரவே இல்லை, இந்த மாசம் காசு அவங்க கொடுக்கவே இல்லை, அவங்க டாகேஸ் கூட போய் சேர்ந்துட்டா அவங்க கிட்ட இருந்து எப்படி காசை வாங்கணுமோ அப்படி வாங்க அப்படின்னு சொல்ல வீஷனும் மிங் கேங் இருக்கிற மிங் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மிங்க அடிச்சு ஓட விடுறாரு. அந்த இடத்துல அவர் எதுக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆளுங்க இருந்தாலும் மாஸ்டர் தெரிஞ்ச வீஷன் தன் கையாலேயே பல பேர் அடிச்சு ஓட விடுறாரு. இவர் சண்டை போட்டிருக்க நேரத்துல திடீர்னு போலீஸ் அவரை சுத்தி வளைச்சிடுறாங்க.
இதற்கு போலீஸ் வீஷாங்க வான் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. சன்னானி கேங்குக்கும் வின்ஸ்டனுக்கும் நாங்க யாரு, நாங்க எந்த அளவுக்கு கெத்தானவங்க, எந்த அளவுக்கு கேங்கு யூஸ் ஆனவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக வின்ஷனும் ஜாக்கி மாவும் துடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல கரெக்டா அவங்களுக்குன்ட்டு ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைக்குது. வின்சனோட எதிரியான டாக் ஐஸ் வெளிநாட்டுல இருந்து இன்போர்ட் வாட்சுகளை திருட திட்டமிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம திருடிக்கலாம் அப்படின்ட்டு ஜாக்கிமா பிளான் பண்ண வின்சனும் இதுக்கு உதவி செய்வாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை வின்சனுக்காக வைஷன் செஞ்சதுனால அவர் மேல வின்சனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. நைட் மார்க்கெட் ரொம்ப லாபமான இடம். ஆனா அந்த இடத்த டாக் ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சு அப்படின்னா எல்லாம் நம்ம கைமீறி போயிடும். அதை கைப்பற்றினாதான் நமக்கு இன்னும் லாபம் வரும் அப்படின்னு வின்ஸ்டன் வைஷன் கிட்ட சொல்ல வைஷன் ஒரு வண்டி ஃபுல்லா ஆட்களை ஏத்திக்கிட்டு நைட் மார்க்கெட்டுக்குள்ள இறங்குறாரு. அங்க சுத்திக்கிட்டு இருந்த டாக் ஐஸ் ஆளுகளை அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மார்க்கெட்டை விட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்துதான் நைட் மார்க்கெட்டை இவங்க கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை இதோட முடியல. மார்க்கெட்டை இவங்க கைப்பற்றதுனால டாக் ஐஸ் ஆளுங்க ரொம்ப கோவமாயிடுறாங்க. இதனால வின்சனோட அம்மாவோட ஹோட்டல அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால வின்சனுக்கு ரொம்ப கோவம் அடையுது. என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா மேல அவன் கை வச்சிருப்பான், அவனுங்களை விடவே கூடாது அப்படின்னு வின்சன் கோபத்தோட டாக் ஐஸோட ட்ரக் வேர் ஹவுஸ கொளுத்திருங்க அப்படின்ட்டு கட்டளை இடுறான். ஆனா இங்க இருந்துதான் வைஷனுக்கு ஒரு ஐடியா வந்துருது. ட்ரக்ஸை கொளுத்துறது பிரச்சனை இல்ல, ஆனா டாக் ஐஸோட ட்ரக் டீலரை நமக்கு வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதிக லாபம் கிடைக்கும், சேர்மேனுக்கும் நம்ம அதிக பங்கு கொடுக்க முடியும் அப்படின்னு வைஷன் சொல்ல இதுதான் சரி அப்படின்னும் வின்சனுக்கும் பட்டுது. இதையே செய்ய அப்படின்னு வின்சன் சொல்ல வைஷனும் டாக் ஐஸோட ட்ரக் வேர் ஹவுஸுக்கு போய் அங்கிருந்து ஆட்களை அடிச்சு நொறுக்கி அந்த வேர் ஹவுஸை அவர் கொளுத்திட்டு வந்துடுறாரு. அவன் ட்ரக் டீலரை வின்சன் கிட்ட வந்து ஒப்படைக்க இங்க இருந்துதான் வின்ஸ்டனுக்கு வைஷன் மேல முழுசா நம்பிக்கை வருது. டாக் ஐஸுக்கும் வின்சனுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை இவனோட மெயின் கேங்கான ஷன்னானியோட சேர்மனான அங்குள் போவுக்கு தெரிய வருது. அவர் வின்சனுக்கு கால் பண்ண வின்சனும் வீச்சனும் சேர்மனை பார்க்க அங்க போயிருந்தாங்க. அந்த இடத்துல தான் வீஷன் ரிக்கி வாங் அப்படின்ற ஒருத்தனை சந்திக்கிறாரு. அப்படியே அவர் அங்குள் போவை போய் பார்க்க அங்குள் போவுக்கு வீச்சனை பத்தி ஆடு தெரிஞ்சிருந்தது. விஸ்டனை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். நம்மால ஒருத்தான ரோடனோவுக்கு சிலர் பணம் தரணும், அது வசூல் பண்ண சரியான ஆள் யாருன்னு தேடிட்டு இருந்தேன், கரெக்டா நீ கிடைச்சிருக்க, நீ போய் அந்த வேலையை போய் பாரு அப்படின்னு அங்குள் போ வீஷனை அங்கிருந்து அனுப்பிச்சிடுறாரு. தன்னையே வெளியே அனுப்புறாங்க அப்படின்ட்டு புரியாமலேயே வீச்சானும் அங்கிருந்து கிளம்பி அவங்க சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சு கொடுத்துடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல விஸ்டனுக்கு கல்யாணம் ஆக போகுது. கேங் லீடருக்கு கல்யாணமாக போகுதுன்ற விஷயம் வீச்சானுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது. அந்த கல்யாணத்துக்கு உதவுறதுக்காக வீஷானும் நிறைய உதவி பண்ணியிருந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. கல்யாண வேலைகளை இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருந்தாரு வீஷான். அந்த கல்யாணத்துல அங்குள் போ உட்பட பலர் கலந்துகிட்டாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே அந்த கல்யாணத்துல ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. வீஷான் கல்யாண வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல அடையாளம் தெரியாத ஒரு கும்பல் கல்யாணத்துல புகுந்து தாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மெயின் கதவெல்லாம் பூட்டிருந்தனால வீஷன் கஷ்டப்பட்டு மாற்றுரை கண்டுபிடிச்சு உள்ள நுழைய பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எப்படியாவது விஸ்டனையும் அவன மனைவியும் காப்பாத்தலாம் அப்படின்ட்டு வீஷன் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண அது எல்லாமே கடைசியில வீணா போயிடுது. அவனோட கல்யாணத்திலேயே விஸ்டனும் அவன மனைவியும் அநியாயமா கொல்லப்படுறாங்க. வீஷனோட கண்ணு முன்னாடியே வின்சன் அநியாயமா உயிரை விட்டுறான். இதனாச்சு வீஷன் கவலைப்பட்டு அந்த நேரத்துல அங்குள் போவும் இதுல பாதிக்கப்படுறாரு. எப்படியாவது அங்குள் போவை காப்பாத்தணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாரு. வின்சனோட மரணம் வைஷானுக்கு மிகப்பெரிய கோவத்தை கொடுத்தது. இதேதான் வின்சனோட அம்மாவுக்கும். வின்சன் இறந்த விஷயம் அவன் அம்மாவுக்கு சோகத்தை கொடுத்தாலும் அவனை கொன்னவங்க இன்னும் உயிரோதான் இருக்காங்கன்ற விஷயம் அவங்களுக்கு சோகத்தை விட கோவத்தை அதிகமா கொடுத்தது. இதெல்லாம் அவங்க வீஷனை கூப்பிட்டு வின்சன் சாவு காரணமானவங்கள பழி வாங்கணும், அவன் எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வந்து என் கால் கிட்ட போடு அப்படின்னு அவன் கட்டளையிட வின்சன் சாவு காரணவங்கள பழி வாங்கியே தீரணும் அப்படின்ற வெறி வீஷானுக்கும் அதிக அளவு கோவமா குப்பளிக்க ஆரம்பிச்சது. இப்ப வின்சன் இல்லாதனால இந்த இடத்துக்கு வீஷன் தான் இப்போதைக்கு லீடர். அங்குள் போற இடத்துல பார்த்த ரிக்கிக்கு வீஷன் கால் பண்றான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் ஜானின்னு ஒருத்தனை கல்யாணத்துல பார்த்திருந்தேன், அவன் அட்டாக் பண்ண கேங்ல ஒருத்தன் அப்படின்னு அவனை ட்ராக் பண்ண சொல்லி வீஷன் கேட்க
ஜானின்றவன் 18K கேங்க சேர்ந்தவன்றது இவங்களுக்கு தெரிய வருது. வின்சனோட கல்யாணத்துல தாக்கனதும் அவன் தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வைஷன் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவன் இடத்துக்கே போய் அவன் ஆட்களை சுட்டு கொண்டு ஜானிய உயிரோட இழுத்துட்டு வந்து வின்சனோட அம்மா கிட்ட ஒப்படைக்கிறான். ஜானி வின்சனை கொல்ல வந்தவங்கள ஒருத்தன். ஆனா இதுக்கு மெயின் காரணம் யாரு, எதுக்காக அவன் கொண்டாங்கன்னுலாம் இப்போதைக்கு அவங்களுக்கு சுத்தமா தெரியவே இல்ல. இந்த கோபத்திலேயே வைஷன் சுத்திக்கிட்டு இருக்க போனிடேல்ன்ற ஒருத்தன் வைஷனை பார்க்க வரான். இவன் பிக் ஸ்மைல் அப்படின்ற கேங்கோட ஒரு பாடி கார்டு. வின்ஸ்டன் இறந்து போயிட்டதுனால இனிமே நீங்க கலெக்ட் பண்ற பணத்தை எல்லாம் என்கிட்ட தான் கொடுக்கணும், என்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு அவன் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ண. ஏற்கனவே வின்சன் கொண்டவனை கிடைக்காத விருப்பில் இருந்த வைஷன் துப்பாக்கியை முன்னாடி நீட்டி கன் பாயிண்ட்ல வச்சு அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு வாட்டி இந்த பேச்சு எடுத்துக்கிட்டு என் பக்கம் வந்த அப்படின்னா இந்த மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், போடான்னு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு வின்சன் அவனை மிரட்டி விட்டுறாரு. இந்த ஒரு காரணத்தினால போனிடேலோட ஆளுங்க வைஷனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து ஒருத்தரையும் வைஷன் சுட்டு தள்ளிட்டு முன்னேற ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நடந்த பிறகு போனிடேல வைஷன் உயிரோட விடுறதா இல்ல, அவனுடையாவது போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்னு அவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு அவன் காரை எடுத்துக்கிட்டு தப்பிக்க நினைக்க ஜாக்கிமா வண்டியை ஓட்ட வைஷன் துப்பாக்கியை சுட்டு அவனை கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ரெண்டு பேரும் அவனை துரத்திட்டு போக சரியான நேரத்துல காலந்து வெளியே வந்த போனிடேல் வீஷானோட காரை சுட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இவனை விடவே கூடாது அப்படின்னு கொலவெறியோட வீஷான் அவனை துரத்திட்டு போக அவன் எங்க போனாலும் வீஷான் விடாம துரத்தி அவனை கொல்ல துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா சரியான நேரத்துல போலீஸ் வந்ததுனால இந்த அளவை பயன்படுத்திக்கிட்டு போனிடேல் தப்பிச்சு ஓடிடுறான். திடீர்னு போலீஸ் அவரை துரத்த ஆரம்பிக்க போலீஸ் கிட்ட இருந்த அவர் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனா சரியான நேரத்துல தான் ஜீங் அப்படின்றவ வீஷாங்க காப்பாத்துறா. வீஷாங்க காப்பாத்துறது ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இவனும் சன்னானியோட ஒரு ரெட் போல் தான். அதாவது இவனும் வீஷான் மாதிரியே ஒரு கேங் லீடர் தான். அவ வீஷான் கிட்ட அங்கிள் போ இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இதை பயன்படுத்திக்கிட்டு பிக் ஸ்மெல் கேங் லீடரான பிக் ஸ்மெல்லி பிரசிடென்ட் ஆக ட்ரை பண்றான். அவன் மட்டும் பிரசிடென்ட் ஆயிட்டான் அப்படின்னா ஹாங்காங்கோட வீதிகள்ல ரத்த ஆறு தான் ஓடும், இங்க எந்த வழிமுறையுமே இருக்காது, அவன் வச்சா சட்டம் இருக்கும், அதுல எந்த ஒரு நீதியும் இருக்காது அப்படின்னு அவ வீஷான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனை தடுக்கணும் அப்படின்னா நீ என் கூட சேரணும், நீ என் கூட சேர்ந்த அப்படின்னா அவன் தடுக்கவும் முடியும், அவன் ஆட்டத்தை ஒடுக்கவும் முடியும் அப்படின்னு வீஷான் கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. மறுபுறம் வின்சனோட அம்மா வேஷனை கூப்பிட்டு இருந்தாங்க. இவர் அங்க போய் பார்க்க முதல்ல தூக்கிட்டு வந்த ஜானி சாகிறதுக்கு முன்னாடி வின்சனை யாரு கொல்ல சொன்னாங்க அப்படின்ற உண்மைய சொன்னான் அப்படின்னு வின்சன் அம்மா சொல்லி இருந்தாங்க. அவனை போய் உடனே தூக்கிட்டு வா அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்க அவர் தூக்கிட்டு ஜானி எங்க இருக்கான் அப்படின்னு ஒரு முறை சுத்தி முத்தி பார்த்தாரு வீஷன். ஆனா அந்த இடத்துல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வீஷன் தூக்கிட்டு வந்த ஜானியோட கரியோட 18K கேங்க சேர்ந்த ஜானியை தூண்டி விட்டது வேற யாரும் இல்ல, டாகைஸோட லீடரான லின் தான். தொழில் போட்டி காரணமா ரெண்டு பேரும் கூட பகைய முடிச்சுக்கிறதுக்காக வின்சனை மொத்தமா முடிக்கிறதுக்காக தான் டாகைஸ் லின் இந்த வேலையை பார்த்திருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட வீஷன் அவன் இடத்துக்கே போய் அவனை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் ஆள் அடிச்சு போட்டு டாகைஸ தூக்கிட்டு வந்து வின்சோட அம்மா கிட்ட ஒப்படைக்கிறாரு. கட்டப்பட்டிருந்த டாகைஸ் கிட்ட வின்சோட அம்மா பவுல கறி எடுத்துட்டு வந்து அவனுக்கு ஊட்டி விட்டாங்க. அவன் வேணான்ட்டு அந்த கறியை துப்ப ஆரம்பிச்சான். காரணம் அது பன்னி கறி இல்ல, டாகை சமைச்ச ஜானியோட கறி. உப்பு காரம் கரெக்டா இருக்கான்ட்டு அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு கையில கத்தி எடுத்துக்கிட்டு அடுத்த சமையலுக்கு ஆயத்தமானாங்க. ஏன்னா அடுத்த சூப்பு டாகைஸ் தான். ஒரு நாள் ஜாக்கிமா வீஷானுக்கு கால் பண்ணியிருந்தான். 18Kயோட ஜுவல்ஸ் எல்லாம் ஷிப்யார்டுக்கு வருது, அதை திருடலாம் அப்படின்ட்டு வைஷாங்க கூப்பிடுறான். அவரும் அந்த இடத்துக்கு போக அவன் கஷ்டப்பட்டு அங்கிருந்து ஆளுநர் அடிச்சு போட்டு ட்ரக்கை உடைச்சி ஜாக்கிமா வண்டி மேல ஏறி பொருள் எடுக்கிற அந்த நேரத்துல 18Kயோட ஆளுங்க திடீர்னு ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜாக்கிமா அந்த வண்டிக்குள்ள மாட்டிக்க இதே ட்ரக்கை பிடிச்சானோ அப்படின்னு வைஷான் அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்றாரு. கஷ்டப்பட்டு ஜாக்கிமாவில இருந்து காப்பாத்திடுறாரு. ஆனா அவர் ஜாக்கிமாவர் ஒரு இடத்துல இறங்கி விட்டு போக திடீர்னு போலீஸ் அவனை சுத்தி உடைச்சிடுறாங்க.
மறுபுறம் அங்கிள் போ ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. இப்ப சரியில்லாதுன்றதுனால டெம்பரரியா சேர்மேனா 2 Chainz அப்படின்ற ஒருத்தனை நியமிக்கிறாங்க. இது இப்போதைக்கு டெம்பரரி தான், ஆனா பெர்மனண்டா மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இது பெர்மனண்டா மாறிடுச்சு அப்படின்னா பிக் ஸ்மைலி ஈஸியா 2 Chainz கொண்டுட்டு சேர்மேனா மாறிடுவான். இதை உடனே தடுத்தாக்கணும் அப்படின்னு சிங் விஷன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா. 2 Chainz அவனை அடிச்சு பார்த்தாலும் சரி, உழைச்சு பார்த்தாலும் சரி, இந்த பதவி விட்டு அவன் விலக மாட்டான். ஆனா அவனை வழி கொண்டு வரதுக்கு ஒரு வழி இருக்கு. அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் ராசியாக வச்சுக்கிற பொருட்களை அடிச்சு நாசம் பண்ணு அப்படின்ட்டு அவ சொல்லி அனுப்ப, வீயும் அதே மாதிரி அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவன் ராசியாக வச்சிருந்த பொருட்களை அடிச்சு நொறுக்கிடுறாரு. 2 Chainz ரொம்பவே மூடநம்பிக்கை கொண்டவன். அவன் சேர்மன் ஆகிற நேரத்துல இந்த மாதிரி பொருட்கள் உடைஞ்சனால இது அபசகுனமா நினைச்சுக்கிட்டு இந்த பதவி விட்டு அவன் விலகி ஓடிடுறான். ஆனா பிரச்சனை இதோட முடியல. ரிக்கி வைஷனுக்கு கால் பண்ண ஹாஸ்பிட்டல்ல நமக்கு பெரிய பிரச்சனை. 18K ஆளுங்க ஹாஸ்பிட்டல்ல புகுந்து அங்குள் போக கொல்ல பாக்குறாங்க. அது உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்ல விஷன் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாரு. அங்கிருந்த 18K ஆளுங்கள ஒவ்வொருத்தா சுட்டு கொண்டு அங்குள் போவை காப்பாத்த ஆயத்தமானாரு. ஒரே அவர் கஷ்டப்பட்டு அங்குள் போவையும் காப்பாத்திடுறாரு. இங்க இருந்துதான் ரிக்கிக்கும் வைஷனுக்கும் ரொம்பவே நட்பு அதிகரிக்குது. இந்த ஒரு காரணத்தினாலே அவன் முக்கியமான 2 பேரை ஹீரோவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஒன்னு சன்னின்ற ஒருத்தன், இவன் சன்னோனி கேங்குக்கு ரொம்பவே முக்கியமான ஆள். இன்னொருத்தரு ரிக்கி லவ் பண்ற விவியன் லூன்றவள அறிமுகப்படுத்தி வைக்கிறான். விவியன் லூ ஒரு செலிபிரிட்டி, சன்னிக்கு அவ ரொம்ப நெருக்கமானவளும் கூட. ஜாக்கிமா இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கான். அவனோட வெளியே கொண்டு வரணும் அப்படின்ட்டு வைஷன் முயற்சி பண்றாரு. இதை பத்தி அவர் ஆபீசர் பென்ட்ரூ கிட்ட பேச, அவர் சன்னிக்கு எதிராக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி கொடு, எனக்கு ஃபேவரா நீ உதவி பண்ணா மட்டும்தான் அவனை வெளியே விடுவேன் அப்படின்ட்டு ஆபீசர் பென்ட்ரூ சொல்லிடுறாரு. இந்த ஒரு காரணத்தினால சன்னிக்கு எதிரான ஆதாரங்களை அவர் காட்ட ஆரம்பிக்கிறாரு. சன்னி ஒரு சாதாரண தொழிலதிபர் மட்டும் இல்ல, அவன் பெண்களை கடத்தி விற்கக்கூடிய கேவலமான தொழில் பண்றவன். அவனுக்கு எதிரான ஆதாரத்தை மொத்தமா கலெக்ட் பண்ணி பென்ட்ரூ கிட்ட கொடுக்க அவரும் ஜாக்கிமாவை ரிலீஸ் பண்ணிடுறாரு. எல்லாம் நல்லதான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்துல தான் அதிர்ச்சியான தகவல் ஹீரோவுக்கு கிடைக்குது. அதுதான் அங்கிள் போ இறந்துட்டாரு அப்படின்ற அதிர்ச்சியான தகவல். அங்கிள் போவோட இறுதி சடங்குல சன்னோனி கேங் சேர்ந்த முக்கியமான ஆட்கள் எல்லாம் கலந்துகிட்டாங்க. அங்க சன்னியும் இருந்தான். எல்லாருமே அங்கிள் போவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல போலீஸ் திடீர்னு உள்ள வந்தாங்க. சன்னிய அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. போலீஸ் அங்க இருந்து கிளம்புன அந்த நேரத்துல இவங்களை தாக்கிறதுக்கு 18K கேங்கும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. வேஷன் கஷ்டப்பட்டு அங்கிருந்து ஆளை சுட்டு கொண்டுட்டு கேங் மெம்பர்ஸை காப்பாத்திருக்க. இதன் பிறகுதான் மிகப்பெரிய பிரச்சனையே சன்னோனி கேங்குக்கு உருவாகுது. அதுதான் அதிகார போட்டி. சன்னானி கேங்குக்கு யார் இப்ப பிரசிடண்டா மாறுது அப்படின்ற போட்டி தான் அவங்களுக்குள்ள போயிட்டு இருந்துச்சு. குறிப்பா பிக் ஸ்மைலி நான் தான் பிரசிடண்டா ஆவேன், நான் மட்டும்தான் ஆவேன், குறுக்க யார் வந்தாலும் கொண்டு போயிட்டே இருப்பேன்ட்டு ஆவேசமா அங்க பேசிட்டு இருந்தான். இதன் பிறகு கேங்குக்குள்ள ஒரு எலெக்ஷன் நடக்கும். அதுல ஜெயிக்கிறவங்க தான் பிரசிடண்டா மாற முடியும். இந்த ஒரு காரணத்தினாலேயே சன்னானி கீழே இருக்கிற எல்லா சின்ன சின்ன கேங்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்க்க ஆரம்பிச்சான். எனக்கு தான் நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு ஆட்களை அனுப்பி அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சான் பிக் ஸ்மைலி. ஒரு நாள் ஆபீசர் ரேமன் வேஷங்க கூப்பிட்டு இருந்தான். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ட்டு 2 பேரும் ஏதோ விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு ஜாக்கியோட போன்ல இருந்து வேஷனுக்கு கால் வந்திருந்தது. அவர் அந்த போனை எடுக்க ஜாக்கி யாரோ கடத்திட்டாங்க அப்படின்ற விஷயம் அப்பதான் அவருக்கு தெரிய வருது. இந்த போன் எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு அவர் அவனை தேடி போயிருக்க 18K ஆளுங்க இவரை தாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க தான் ஜாக்கிமாவை கடத்தி இருந்தாங்க. திடீர்னு அவங்க போட் எடுத்துட்டு பறக்க இவரும் கஷ்டப்பட்டு போட் ஏறி அங்கிற மொத்த பேரையும் மொத்தமா போட்டு தள்ளி ஜாக்கிமா எங்க இருப்பான் அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல அவங்க ஒரு தீவுல ஜாக்கிய உயிரோட புதைச்சு இருப்பாங்க. கஷ்டப்பட்டு அவனை வைஷாங் எப்படியோ காப்பாத்திடுறாரு. ஆனா சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நினைக்கல. எனக்கு இங்க ரொம்ப உயிர் பயமா இருக்கு, கொஞ்ச நாளைக்கு என்ன தனியா விடுங்க அப்படின்ட்டு ஜாக்கி சொல்ல அவனுக்கு இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு வைஷாங் மிகப்பெரிய தப்ப பண்றாரு. இவர் பண்ண இந்த தப்பால ஒரு நாள் அவர் ஜாக்கிமாவை தேடி வராரு. ஆனா இந்த தடவை ரொம்ப தாமதமா வந்துட்டாரு. காரணம் அவன் வரத்துக்குள்ளேயே ஜாக்கிமாவை கடத்தி கொன்னு அவனை தொங்க விட்டுருந்தாங்க. இத பார்த்து வேஷன் அதிர்ச்சி அடைய
வெய்ஷான் கண் விழிக்க அவருக்கு முன்னாடி யாரோ சில ஆட்கள் இருந்தாங்க. அவங்க ஒரு விஷயத்த சொல்லி அவனை ஒத்துக்க சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் எதுக்காக அப்படின்னா பிக் ஸ்மெல்லிய அதிக ஓட்டு வாங்கி ஜெயிக்க வைக்க. ஆனா வெய்ஷான் அவங்க ஆசைக்கு இறங்கவே இல்ல. அவங்க சொன்னதை அவர் ஏத்துக்கவும் இல்ல. சின்ன கத்தியால அவனை குத்தி கொடுமைப்படுத்துறாங்க. ட்ரில்லிங் மிஷின் மூலியமா அவனை கொடுமைப்படுத்துறாங்க. அப்படி இருந்தா அவன் சுத்தமா அவன் கேட்ட விஷயத்த ஒத்துக்கவே இல்ல. அதனால அவர் மயங்கி இருக்க இந்த கேங்கோட லீடரான டோங் கண்ணு வச்சு தான் சொல்லு அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். வீஷாங் மேல அங்க இருக்கிறவங்க கவனம் வைக்காத நேரத்துல அவரோட கை கட்டுகளை கஷ்டப்பட்டு அவுத்துக்கிட்டு அங்கிருந்து ஆட்களை அவர் அடிச்சு நொறுக்க இந்த கும்பலோட தலைவனான டோங் அங்க வந்திருந்தான். தன் பெட்டில இருந்த கத்தி எடுத்துக்கிட்டு வீஷாங் கொல்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ஆனா தன்னோட சாவுக்கு காரணமான இவனை விடவே கூடாது அப்படின்னு முழு கோபம் தலைக்கே இருந்த வீஷாங் அவனை போட்டு கண்டபடி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. உடம்புல சக்தி இல்லைன்னா கூட முழுக்க முழுக்க கொலைவெறியோட அவனை கொல்ல ஆரம்பிக்கிறாரு. கஷ்டப்பட்டு அவர் கையாலேயே அவனை அடிச்சு கொல்ல அவனும் அந்த இடத்துல அப்படியே விழுந்துடுறான். சண்டை போட்ட மயக்கத்துல வீஷாங் கீழே சாய திடீர்னு டோங்கோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அவர் கவனிக்கிறாரு. அந்த மெசேஜ் அமைச்சிருந்தது பிக் ஸ்மைல் லீ. இதுக்கு மேல பிக் ஸ்மைல் லீய விட்டுக்க கூடாது அப்படின்னு வீஷாங் முடிவு பண்றாரு. அவன் இருக்கிற இடத்துக்கு இவர் தடம் தனியா போய் அங்க இருக்கிற ஆட்களை சுட்டு கொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிக் ஸ்மைல் லீய இன்னைக்கே போட்டாகணும் அப்படின்னு முடிவோட அவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவன் போட்ல ஏறி தப்பிக்க முயற்சி பண்றான். இவரும் அவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு நான் விடுற மாதிரி இல்லடா அப்படின்னு அவனை துரத்திட்டு போக ஒரு இடத்துல போட்டு பழுதாகி ரெண்டு பேரும் கரைக்கு தள்ளப்படுறாங்க. ரெண்டு பேரும் ஒத்தைக்கு ஒத்தையா மாறு மாதிரி அடிச்சுக்க முழுசா வெறியறி போன வீஷாங் பிக் ஸ்மைல் லீய போட்டு சரமா தாக்க ஆரம்பிக்கிறாரு. மொத்தமா அவனை அடிச்சு படுக்க போட்டுறாரு. கடைசியா அவர் அவனை அடிச்சு வீழ்த்த அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. ஆனா இந்த தடவை போலீஸ் வீஷாங்க கைது பண்ணவும் இல்லை, அவரை விசாரிக்கவும் இல்லை. ஏன்னா வீஷாங்க ஒரு போலீஸ் தான். இத்தனை நாளா அவர் சன்னானி கேங்ல ஒரு ஆளா இருந்துகிட்டு அந்த கேங்கைய அவர் கண்காணிச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா வீஷாங் ஒரு அண்டர் கவர் போலீஸ். இத்தனை நாளா அவர் தலைமறைவாதான் அவர் போலீஸ் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவரோட அசைன்மெண்ட் மொத்தமா முடியுது. வீஷாங் மறுபடியும் போலீஸா பதவி ஏற்கிறாரு. கதையோட தொடக்கத்திலேயே வீஷாங் ஒரு பொருளை கைமாத்துற மாதிரி சீன் வந்திருக்கும். இதெல்லாமே போலீஸ் போட்ட நாடகம் தான். வீஷாங்க விசாரிக்க வந்த ஆபீசர்ஸான ரேமண்டும் பென்ரேவும் இவரை பார்த்துக்கிட்ட ஆபீசர்கள். இந்த ஒரு காரணம் தான் இவர் அரெஸ்ட் ஆகும் போதெல்லாம் போலீஸ் இவரை வான் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர்கிட்ட இருந்த அடிக்கடி இன்ஃபர்மேஷன்ஸும் வாங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீஷாங் அவரோட அசைன்மெண்டோட கடைசியில டோங் காலங்களால கடத்தப்பட்டதுக்கும் அவரை டார்ச்சர் பண்றதுக்கும் முக்கியமான காரணம் இது. இவர் போலீஸ்ன்ற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சு போனதுதான். நீ போலீஸ் ஒத்துக்க அப்படின்ட்டு தான் அவங்க டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. இவர் போலீஸ்ன்ற விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு வீஷாங் அப்பவே கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தாரு. காரணம் பென்டிரைவ் தான். இவர் போலீஸ்ன்ற உண்மைய பிக் ஸ்மைலி கிட்ட சொன்னது. அவர் ஒரு கரெக்டான போலீஸ்ன்ற விஷயம் வீஷாங்க்கு அப்பவே தெரிஞ்சிருந்தது. இது எப்படியா மேட சொல்லி அவர் கைது பண்ணணும் அப்படின்ட்டு வீஷாங் நினைச்சிருந்தாலும் இப்பத்துக்கு பென்டிரைவ் ரிமோட் ஆயிட்டான். இப்போ அவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆபீசர் ரேமண்ட் வேஷன் கிட்ட கையை விரிச்சிடுறாரு. வேஷன் பழையபடி தன்னோட போலீஸ் வாழ்க்கைய தொட ஆரம்பிச்சிருந்தாரு. ஒரு நாள் அவரோட டேபிளுக்கு ஒரு போஸ்ட் வந்திருந்தது. அதுல ஒரு பென்டிரைவ் இருந்தது. இது என்ன பென்டிரைவ், யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு வேஷனுக்கு ரொம்பவே சந்தேகம் வர அந்த பென்டிரைவ் அவர் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது அதுக்குள்ள ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருந்துச்சு. அதுதான் அங்கிள் போவோட மரணத்துக்கான உண்மையான காரணம். அவர் இயற்கையெல்லாம் சாகல, ஒருத்தரால கொல்லப்பட்டாரு. அதுதான் ஆபீசர் பென்டிரைவ். இந்த வீடியோ ஒரு கையில கிடைச்சதுனால இதை வச்சு
ஆபீசர் பென்ட்ரைவர் கைது பண்ணிடுறாரு. ஏன் எதுக்காக எல்லாம் பண்ணீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ட்டு வேச்சன் அவர்கிட்ட விசாரிக்க ஆபீசர் பென்ட்ரைவ் போலீஸ் ஆனதும் ப்ரொமோஷன் வாங்கினதும் மெயின் காரணம் அங்கிள் போ தான். இவங்க சன்னானிக்கு உளவு சொல்ல எப்படி வேச்சனை யூஸ் பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி போலீஸ்குள்ள இருந்து உளவு சொல்றதுக்காக தான் பென்ட்ரைவை சன்னானி கேங் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா பென்ட்ரைவ் ஒரு சுயநலவாதி. அங்கிள் போவால இதுக்கப்புறம் யூஸ் இல்ல அப்படின்னு அவன் தான் வேணும்ட்டு அங்கிள் போவை கொன்னுட்டான். நீ போற சிறைக்குள்ள விசுவாசம்னா என்னன்னே தெரியாத பென்ட்ரைவ அங்கிள் போவுக்கு விசுவாசமான இருந்த ஆளுங்க இருக்கிற செல்லுக்குள்ளதான் அவனை அடைக்கணும் அப்படின்னு அவனை தனியா விட்டுட்டு வேஷாங் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாரு. இதன் பிறகு அவர் போலீஸ் அதிகாரியா தன்னோட வாழ்க்கையை தொடர அங்கிருந்த போலீஸ் அதிகாரி கிட்ட அவர் பேசிட்டு அங்கிருந்து கிளம்ப அவரை தூரமா நின்னு சன்னியானி கேங்க சேர்ந்தவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சன்னியானி கேங்க சேர்ந்த ஜீனும் ரிக்கியும் இவன் நமக்கு அந்த பிரச்சனையும் வராது, இவன் எதுவும் செய்ய வேணாம் அப்படின்ட்டு அவங்க கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப இந்த கதையும் இதோட முடியுது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து ஸ்லீப்பிங் டாக்ஸோட கதையை பார்த்து வந்திருப்போம். நிறைய பேர் வந்து ஆர்டியா 2 கதை எங்கே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்டியா 2ஓட கதை வந்து வந்துகிட்டே இருக்கிறது. ஸோ மேபி அடுத்த வீடியோவோ கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு உள்ளது. ஸோ என்ன பண்ணுறது, பர்சனல் ப்ராப்ளம் நிறைய வந்துருச்சு, எல்லாத்தையும் அதை கான்சென்ட் பண்ண முடியல. அந்த வீடியோவில் உட்காந்தோன்னா எனக்கு அதுவே ஒரு பெரிய வேலை இழுத்துரும், டப்பிங் ஒர்க்கு அது இதுன்னு நிறைய வேலை இழுத்துரும். ஸோ அந்த ஒரு காலத்தை நான் தள்ளி வச்சுருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து இது உங்கள் போட்டு உங்களுக்கு ஏமாற்றம்லாம் நோக்கம் கிடையாது. முடிச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் முடிச்சு நான் குவாலிட்டியாக பண்ணிட்டு நான் அப்லோட் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ வந்து காத்திருங்கள் சோல்ஜர்ஸ். இந்த கேமுக்கு பண்ண மாதிரி எந்த ஒரு டிலேவும் வேறு எந்த கேமும் நான் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு பிளான் போட்டா ஏதாவது நடக்காம போயிருது. இதோ ஒரு வீடியோக்கோசம் ஒரு பிளான் பண்ணி எடுத்துட்டு வந்தேன், எல்லாம் வந்து இப்போ ஒரு ஆசையாக போயிருச்சு. இப்படி வீடியோ ஷூட் பண்ணுறாரு, முடிஞ்சாதெல்லாம் ஷூட் பண்ணிட்டாரு. தடங்கள் மேலே தடங்கள் சோல்ஜர்ஸ், என்ன பண்ண தெரியல. பாருங்க கையில் கயிறுலாம் கட்டு வந்து தடங்கள் வரக்கூடாதுன்ட்டு அப்படி இருந்து வருது. ஓகே சோல்ஜர்ஸ், வேற என்ன கேமோட கதை போடலாம் அப்படின்னு அந்த கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நானும் வந்து அந்த கேம்ஸோட கதையை போட ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.